ஓகே கைஸ், வெல்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தோட லாஸ்ட் வீக் அதனுடைய ட்ரேட் பிளான். எந்த கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி கரன்சி ஜான் 4th வீக். ஓகே, ஒரு ட்ரேட் பிளான் நம்ம உள்ள வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எக்கனாமிக் கேலண்டர், அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போயிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். என்ன பார்க்கணும் மீன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய டேட்டாஸு யூஎஸ்டி கரன்சி ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம மேஜர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணது ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, கோல்டு, எக்ஸ்ஐ யூஎஸ்டி. ஓகே, ஜான் வீக் எடுத்துக்கலாம். 27th அன்னைக்கு நியூஸே கிடையாது. ஓகே, அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நார்மலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. டியூஸ்டே நியூஸ் இருக்கு, 8:30 PM நியூயார்க்ல நியூஸ் இருக்கு யூஎஸ்டி கரன்சிக்கு. சிபி கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இங்க ப்ரீவியஸ் டேட்டா பாருங்க, 109.5. ஃபோர்காஸ்ட் வந்து 105.7. அப்போ இது யூஎஸ்டி வீக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, கம்மியா வருது, யூஎஸ்டி வீக் ஆகும்னு அர்த்தம். யூஎஸ்டி வீக் ஆகும்னு அர்த்தம்னா உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டில ஸ்ட்ரென்தன் ஆயிடும். சரிங்களா, கோல்ட்ல ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஓகேங்களா, அப்போ இந்த வீக்ஸ் நம்ம வந்து பைஸ் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு டேட்டா வச்சு மட்டும் சொல்ற கூடாது, மொத்தமா எல்லாமே பார்க்கலாம் இருங்க. ஏன்னா இந்த வாரத்துல வந்து எஃப்ஓஎம்சின்னு ஒரு டேட்டா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி முடிவு பண்ணுவாங்கல்ல. அது ஏன் லாஸ்ட் வீக்ல வந்து 3rd வீக் தானே வரும் அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள், நியூ இயர் இந்த இயர் தான். ஓகேங்களா, இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து என்எஃப்பி வரும்ல, அதை வரவிடாம பண்ணுவானுங்க. ஓகேங்களா, இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் செகண்ட் வீக்ல இருந்தா ஸ்டார்டே பண்ணுவானுங்க. அதனால ஜான் மந்த் மட்டும் எல்லா நியூஸஸும் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் 109.5, ஃபோர்காஸ்ட் 105.7. இங்க டேட்டா வந்து நெகட்டிவா இருக்கு யூஎஸ் டாலருக்கு. அதே மாதிரி ஆக்சுவலா நெகட்டிவா தான் வந்திருக்கு. அப்போ யூஎஸ் டாலர் நம்மளுக்கு வந்து செல்லா இருக்கணும். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இந்த மாதிரி பேர்ஸ்லாம் பையா இருக்கணும். நெக்ஸ்ட் பிஓஇ, கவ் பெய்லி ஸ்பீக். இப்ரானா புரியலையா? பிஓஇனா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, கவ்னா கவர்னர்னு அர்த்தம், பெய்லினா அந்த கவர்னரோட பேரு. அவர் பேசுறாரு. எதை பத்தி பேசுறாருன்னா அவங்க எக்கனாமி எப்படி இருக்குன்னு பேசுறாரு. 7:45 பேசுறாரு. அதுக்கு டேட்டா இருக்காது. ஸ்பீக்ஸ்னா ஸ்பீச்னு அர்த்தம், அதுக்கு டேட்டா மேக்ஸிமம் இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ப்ளூம்பெர்ஜ், ரியூட்டர்ஸ் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களாம் பெரிய மீடியா, சோஷியல் மீடியாஸ். அவங்க ஐ மீன் அவங்க ப்ரெஸ், அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் லைவ் போகும். இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு எல்லாமே நியூஸ்லாம் அவங்க கவர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு, அப்போ அவங்க மொத்தத்தில் வெனஸ்டே நம்மளுக்கு டேட்டாவில் நியூஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, தேர்ஸ்டே பாருங்க, 12:30 AM மிட் நைட் அந்த தேர்ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே யூஎஸ் டாலர் ஃபெடரல் ஃபண்ட் ரேட், எஃப்ஓஎம்சி ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 1 மணி அரை மணி நேரம் கழிச்சு எஃப்ஓஎம்சி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு இருக்கும். இந்த 12:30 மணிக்கு என்னன்னா டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறனா இறக்குறனா சமம் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. அதோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னா அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும். பட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க ஒரு 12:30 இருந்து ½ hour கழிச்சு 1 o'clock கரெக்டா எஃப்ஓஎம்சி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. எஃப்ஓஎம்சி ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டின்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட் என்ன, யார் வந்து பேசுவா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லனா? ஜெரோம் பவல் வருவாரு. ஜெரோம் பவல் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மத்திய வங்கி, ஃபெடரல் ரிசர்வ். ஓகேங்களா, அந்த பேங்கினுடைய கவர்னர் பேர் தான் ஜெரோம் பவல். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றின, ஏன் இறக்குன, ஃபியூச்சர் பிளான் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவோனா இறக்குவோனா, இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு. அவர் மேக்ஸிமம் என்ன தெரியுமா டைலாக் சொல்லுவாரு? மேக்ஸிமம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்டேபிள் பிரைஸ். இதே தான் வார்த்தைக்கு 3 வாட்டி சொல்லுவார். நீங்க பாருங்க, அந்த வீடியோஸ் வச்சு பாருங்க. ப்ளூம்பெர்ஜ் யூடியூப் சேனல்ல இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். இல்ல ஃபெடரல் ரிசர்வ்னு யூடியூப் சேனல் இருக்கு, அதுலயும் போட்டுருவாங்க. 1 hour பிரஸ் கேள்வி கேட்பான், எல்லாத்துக்கும் பொறுமையா உட்காந்து மினிமம் 40 minutes 1 hour கேள்வி கேட்பானுங்க. எல்லாத்துக்கும் பொறுமையா உட்காந்து ஆன்சர் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, நின்று தான் ஆன்சர் பண்ணுவாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிரஸ் ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 30 days to 50 days மார்க்கெட் எங்க போகுதுன்ற ஒரு வியூ வந்து நம்மளுக்கு லைட்டா கிடைக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, எல்லாமே கேட்பாங்க, அவங்க வாங்கிடுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இவன் பேசிட்ட பிறகு அன்னைக்கே உடனே வந்துடுவான் யூரோக்காரன், மெயின் ரீஃபினான்சிங் ரேட்னு போட்டிருப்பான். இவன் ஃபெடரல் ஃபண்ட் ரேட்னு இருக்கா, இங்க மெயின் ரீஃபினான்சிங் ரேட்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா சிம்பிள், அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வட்டி விகிதத்தை பத்தி சொல்ல போறாங்களாம். அவன் குறைக்கிறான் பாருங்க, 3.15 இருந்து 2.9 அவன் குறைக்கிறான். இதை தான் நான் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைய வரைக்கும் நான் வந்து யூஎஸ்டி வந்து புல்லிஷா இருக்கு, யூரோ ஜிபிபி எல்லாம் வந்து பியரிஷா தான் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்றவங்க எப்பவுமே பியரிஷே பாருங்க, ஜிபிபிஎஸ்டி பண்றவங்க செல்ஸே பாருங்கன்னு சொன்னது காரணம், இவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற மாதிரி ஐடியா இல்லை. மீட்ல தெளிவா சொல்லிட்டான் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஃபியூச்சர்ல வந்து ரேட் கட்டு நாங்கள் கம்மியா தான் பண்ணுவோம்,
2 ரேட் கட் தான் போகணும். ஒரு மாசத்துக்கே 8 மீட்டிங் தான் இருக்குமே. சரிங்களா? ரேட்டை பத்தி பேசுறது. அதுல 2 மீட்டிங் வேணா நாங்க ரேட் கட் பண்றது யோசிப்போம். 6 மீட்டிங் நாங்க ஏத்துவோம் இல்ல ஹோல்ட் பண்ணுவோன்ற மாதிரி பேசிட்டான். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்னா டாலரோட வேல்யூ வந்து ஏறும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதுன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் தானே முக்கியம், எல்லாருக்கும் வட்டி தான் முக்கியம் முதலீட்டுல. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம் அது. ஆனா யூரோலையும் ஜிபிபிலையும் ஆஃப்டர் த கொரோனா எக்கனாமி சுத்தமா நல்லா இல்லை. யூஎஸ் தான் நல்லா இல்லை. நான் அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னது தான். கிளாஸ்ல ஒரு 4 பேர் 10 பேர் படிக்கிறாங்கன்னா எல்லாமே மக்கா இருக்கிறாங்கன்னா அங்கே ஆவரேஜா படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் அங்கே எடுத்துருவான். சரிங்களா? அந்த மாதிரி தான் எக்கனாமி இருக்கு. எல்லா எக்கனாமியும் மந்தமா இருக்கு. அதை லைட்டா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலே யூஎஸ் எக்கனாமி நல்லா இப்போ வெல்த்தியா காமிக்கிறானுங்க. மொத்த எக்கனாமில இன்னும் வீக்கனா தான் இருக்கு. அதாவது அவங்களால மீண்டு வரவே முடியல. அதனால ரேட்டை குறைச்சினே தான் இருப்பாங்க. பணத்தை வந்து ஃப்ளோ அதிகமா உள்ள விட்டுனே இருப்பானுங்க சென்ட்ரல் பேங்க்ஸ். எதனா ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணிட்டே இருப்பானுங்க. சரிங்களா? ஸோ இன்னும் ரேட்டை குறைக்கிறான். இது வந்து வீக் தான் பண்ணும் கரன்சியை. புரியுதுங்களா? அப்போ யூரோ யூஎஸ்டி செல் ஆகும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 7 மணிக்கு அட்வான்ஸ் ஜிடிபி ரொம்ப மோசம். ஜிடிபி கம்மி ஆயிடுச்சு யூஎஸ்க்கு. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் கம்மியான நல்லது. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வந்து கம்மி ஆகணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் வந்து வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்றது அதிகமாக ஆகிறது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது. கம்மியாவது தான் நல்லது. அதனால தான் கிரீன்ல இருக்காது. சரி, நான் யோசிக்க போறீங்க, இங்க 223 இருந்து 207 தானே வந்திருக்கு, ரெட்டா தானே ஆகணும், ஏன் கிரீன்ல காமிக்குதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல கம்மியானதான் நல்லது. அடுத்தது ஜெர்மன், அதோட சிபிஐ ஏன் அப்படி வருதுன்னா யூரோப்னா இந்த ஜெர்மன் இட்டாலி அதெல்லாம் தான் முக்கியம். ஓகேங்களா? அதனால தான் அப்படி தனித்தனியா விடுவானுங்க. அது நார்மல், அது ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காதீங்க, ரொம்ப நார்மல் தான் அது. நெக்ஸ்ட் 7 மணிக்கு பாருங்க, கோர் பிசிஇ பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இது இன்ஃபிளேஷன் பத்தி நான் சொல்ற ஒரு டேட்டா தான். முன்னாடி இன்ஃபிளேஷனை பத்தி கொஞ்சம் சொல்லும். என்ன அப்படி அதுல இருக்கும், அந்த சிபிஐக்கும் இந்த வந்து பிசிஇக்கும் என்ன வித்தியாசம்னா டிஃபர்ஸ் ஃப்ரம் கோர் சிபிஐ அப்படின்னு போட்டிருக்கா. ஏன்? இட் ஒன்லி மெஷர்ஸ் கூட் அண்ட் சர்வீசஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் அண்ட் கன்சியூம்ட் பை இண்டிவிஜுவல்ஸ் மூலயமா கன்சியூம் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் தான் இந்த டேட்டாவை எடுப்பாங்க, வேற எதுவும் எடுக்க மாட்டானுங்க. இது சிபிஐல ஒன் ஆஃப் த டேட்டா. ஓகேங்களா? சிபிஐக்கு உதவக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் இது. ஓகே, எக்ஸ்க்ளூடிங் ஃபுட் அண்ட் எனர்ஜி. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சேஞ்ச் இன் த பிரைஸ் ஆஃப் குட்ஸ் தான் தெளிவா போட்டிருக்கான். விலைவாசி பத்தி தான் சொல்ல போறான். பர்ச்சேஸ்டு பை கன்சியூமர்ஸ். ஓகே, பட் ஃபுட்டும் எனர்ஜியும் இல்லாம சொல்றான். ஃபுட்டு சாப்பாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இல்லாம, அப்புறம் எனர்ஜினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் ஆயில் இதெல்லாம் இல்லாம சொல்றான். அப்ப மிச்சத்துல என்ன இருக்கு? நார்மலா வந்து சர்வீஸ் செக்டார்ஸ், அடுத்தது ஆட்டோமொபைல் செக்டார், இந்த மாதிரி அதோட இன்ஃபிளேஷன் மட்டும் சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஓல்ட் இன்ஃபிளேஷன். இவ்வளவுதான். இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கு. இந்த டேட்டாஸ் நீங்களே பாருங்க, ஒரு மாதிரி அப்படியே நியூட்ரலா இருக்குன்னா டாலரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை, இவனுங்களும் வீக்கா தான் இருக்கானுங்க. டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இவனுக்கு வீக்கா இருந்தா டாலர் நல்லா மேல போயிடும். நம்ம யூரோ வெர்சஸ் செல் அடிக்கலாம் தெரியுமா சொல்லலாம். இவனுக்கு வீக்கா இருக்காங்க, டாலர் வந்து ஒரு மாதிரி நியூட்ரலா இருக்கு, கொஞ்சம் வீக்கா இருக்கு. நியூட்ரலா இருக்கு, கொஞ்சம் வீக்கா இருக்கு. டேட்டாஸ் பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. அதனால இந்த வீக் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷனா இருக்கிறது தான் வாய்ப்பு உண்டு. மேக்ஸிமம் கன்சல்டேஷன் தான் பண்ணானுங்க. ஏன்னா ஃபெடரல் ஃபண்ட் வந்து எதனா ஒன்று சொல்லுவான், மொமெண்டம் மார்க்கெட்ல வரும்னு எதிர்பார்த்தோம், பட் ஒன்னும் வரல மார்க்கெட்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மண்டே போய் அனலைஸ் பண்ணணும், நியூஸே கிடையாது. ஓகேங்களா? ஜிபிபி வச்சு மண்டே பார்ப்போம். ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் வந்துருங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் வரலாம், அதுல பெருசா எதுவும் மாற்றங்கள்லாம் இருக்காது. ஒரு ட்ரேட் பிளான்னா ஜஸ்ட் நீங்க மந்த்ல இருந்து ஆரம்பிக்கிறதாலும் ஆரம்பிச்சுக்கோங்க. ட்ரேட் பிளான் அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? நீங்க என்ன அப்படி செக்லிஸ்ட் படி ட்ரேட் பிளான்ல பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். அதுதான் மெயினே. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் போய் இந்த மாதிரி பொறுமையா உட்காந்து நீங்க பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், செக்லிஸ்ட் ஃபார் ட்ரேட் பிளான். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், ரெண்டாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட மெத்தட் இது, மொத்தவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி இதை புரிஞ்சுப்பேன்னா ஐஆர்எல் அண்ட் இஆர்எல் வச்சு புரிஞ்சுப்பேன். மார்க்கெட் வந்து ஐஆர்எல்ல இப்போ ரீச் ஆயிடுச்சா, இல்ல இஆர்எல் ரீச் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும். இல்ல மார்க்கெட் ஐஆர்எல் இருந்து இஆர்எல் நோக்கி போறதுல ஒரு மூவ்மெண்ட்ல இருக்குன்னா ட்ரெண்டிங்ல இருக்கும். இஆர்எல் இருந்து ஐஆர்எல் நோக்கி போயிட்டுன்னா ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கும். எக்ஸாக்டா ஐஆர்எல் ரீச் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அங்க கன்சல்டேஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படி வச்சு ஈஸியா புரிஞ்சுப்பேன். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ஃபார் டார்கெட்ஸ். சிம்பிள். இந்த ஐஆர்எல் போற வழியில
உங்களுக்கு பைஸ் போகுதுன்னா ப்ரீவியஸ் ஐஸை வந்து டார்கெட் பண்ணும்போது ஈக்குவல் ஐஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் டார்கெட் பண்ணுவீங்க பிஎஸ்எல்ஸ். இல்ல நீங்க செல்லிங் மார்க்கெட் பாக்குறீங்கன்னா ப்ரீவியஸ் லோஸ் ஈக்குவல் லோஸ் அண்ட் ரிலேட்டட் லோஸை டார்கெட் பண்ணுவீங்க. அதுல நீங்க மெயினா எப்படி டார்கெட் பண்ணலாம்னா கீ ஏரியானாலே எங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆயிட்டு அங்கே கீ ஏரியால கிளம்பிருப்பான் ஒரு மேனிபுலேஷன் போட்டு. அதான் சிம்பிளா சொன்ன கும்பலா ஐஸ் அண்ட் லோஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல டார்கெட் பண்ணுங்க. நமக்கு டார்கெட் பண்ணும்போது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மைண்ட் செட் இருந்தால் தான் இன்ட்ராடேல குழம்பாம டெய்லி நம்ம பை பார்க்குறோமா செல் பார்க்குறோமான்னு குழம்பவே மாட்டோம். நமக்கு ஒரு 2 to 3 டேஸ்ல இருந்து 1 வீக் மார்க்கெட் எங்க போகணும்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கணும் 1 or 4 டைம் ஃப்ரேம்ஸ்ல. அது கிடைச்சா மட்டும்தான் நீங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ஸ்ல டெய்லி நீங்க என்ட்ரி எடுக்கும் போது ஒரு கிளியர் வியூல இருப்பீங்க. நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் பண்றோமா இல்ல ஹையர் டைம் ஃப்ரேமான ப்ரோ ட்ரெண்ட் பண்றோமான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் லிக்விடிட்டிஸும் தேவை. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது நீங்க நார்மலா வந்து 4 hour அண்ட் 1 hourல பிடிஆர்எஸ் பாருங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, பிடிஆர்எஸ் பாருங்க போதும். உங்களுக்கு அதுலேயே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கவர் ஆகிடும். நீங்கள் பிடிஆர்எஸ் பார்த்தாலே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கவர் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் நம்ம மற்றவங்க எப்படின்னு தெரியாது, நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். பிடிஆர்எஸ் பார்க்குறீங்கன்னா சிம்பிள், நீங்கள் ஒரு செல் பண்ண போறீங்க பை பண்ண போறீங்க எல்லாரும் மட்டும் தான் சொல்லுவேன் நானும். ஜஸ்ட் ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் தான் பார்ப்பீங்க. இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணக்கூடியது அதிகபட்சம் எஃப்இஜிஸ் கிளியராக இருக்கும். அதுக்கடுத்தது ஓபிஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஏன்னா தொடர்ந்து மார்க் பண்ணுவோம், அதான் ரியாலிட்டி. சரிங்களா, எஃப்இஜிஎஸ் அண்ட் ஓபிஸ் வந்து வேலை செய்யாமல் மார்க்கெட் செல் ஐக்கியில போகுதுன்னா பிபி வந்து பார்த்துப்போம். ஸோ இது வந்து நம்ம டைரக்டா என்ட்ரி பண்ண போறது கிடையாது. 15 மினிட் ஆர் 5 மினிட்ல அகைன் அந்த 4 hour 1 hour பிடிஆர்எஸ் தொட்ட உடனே எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர்ஏ பார்ப்போம் இன் கில் ஜோன் ஒன்லி. அதை தவிர்த்து வேற எங்கேயுமே ட்ரேட் பண்ணாது. கில் ஜோன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா, இதை மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் எய்ம் ஃபார் 2 to 3 hour போதும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சொல்றேன். நீங்க 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2% 3% ப்ராஃபிட் வருதான்னு பாருங்க, அதுவே ரொம்ப போதுமானது தான். ஓகேங்களா, வீக்லி 2 trades ரொம்ப போதுமான விஷயம். இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாம கரெக்டா ட்ரேட்ஸ் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு டைமும் கிடைக்கும். நம்மளுடைய அனலைசஸ் அங்க அப்ளை ஆகுதா இல்லையான்றத ரஷ் பண்ணாம பொறுமையா அந்த ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணி உட்காருவோம். நம்ம ட்ரேட்ஸ்ல நமக்கு டெய்லி ட்ரேட் கிடைக்கணும் போது 2 நாள் கிடைக்கிறனாலும் வெறுப்பாயிடும் நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படிதான் ட்ரேட் பண்ணோம்னா வீக்லி 2 trades அப்படின்னு ஒரு எய்ம் வைங்க. 0.5% கூட நீங்க ரிஸ்க் எடுங்க. 2 ட்ரேடு 1:2 1:2 போதும். சரிங்களா, ஒரு ட்ரேடு 1%, 2 ட்ரேடு 2% ப்ராஃபிட். நீங்க அதை வந்து 4 வீக்ஸ் பண்ணுங்க, 8% ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அரௌண்ட் ஒரு 6% நீங்க வந்து ஆவரேஜா இருந்தா கூட ரொம்ப போதுமானது. என்ன இது ரொம்ப 6% தான் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். நிறைய பேர் ஒரு நாள் 6% எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து குட்டி கேபிட்டல் இருக்கும்போது பண்ணக்கூடிய வேலை. லாட் ஆஃப் கேபிட்டல் உள்ள வரும்போது அந்த சர்வைவல் ஹேண்ட்லிங் ஆஃப் த கேபிட்டல் தான் ஹார்ட் ட்ரேடிங்ல. புரியுதுங்களா, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் மேக் பண்றன்றது 2வது பட்சம் தான். மார்க்கெட்ல எவ்வளவு நாள் சர்வே ஆனாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் மணியை மார்க்கெட்ல. சிம்பிளா சொன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒயினோட கூட கம்பேர் பண்ணுவேன் நான். ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஈஸியா தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு டைம் ஆக ஒயின் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைம் எடுக்க தான் நம்ம ஷைன் ஆகும். ஓகேங்களா, டைம் தான் நம்ம இங்க ஷைன் பண்ணுமே. எதுல? மார்க்கெட்ல. உங்களோட டைம் உங்களோட மணி. சரிங்களா, நம்ம கிட்ட மணி இல்லாத போது நம்ம டைம் தான் மணி. அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றோமோ அதுதான் பணத்தை உருவாக்கி தரும். நம்ம கிட்ட பணம் வந்த அப்புறம் அந்த பணத்தை வச்சு டைமை சேவ் பண்றதுக்கு பை பண்ணணும் மிச்சது எல்லாத்தையும். சரிங்களா, சைக்கிள்ல போய் கார்ல போவோம். எப்படி நம்ம டைம் நிறைய வச்சிருந்துருப்போம் சைக்கிள்ல போகும்போது, நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல தேடி வேற வேலையே இருக்காது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வச்சுக்கோங்களேன், ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. நம்ம நல்லா கொஞ்சம் டீப்பா இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். 2 years 1.5 years மார்க்கெட்ல பயங்கரமா இருக்கணும். சரிங்களா, அது வரைக்கும் நீங்க ஒரு நார்மல் இன்கம் எதிர்பார்க்க ஒரு 40K 20K அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். எடுத்தோடனே எனக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் அதெல்லாம் சும்மா கதை. ட்ரைன் ஆனாதான் வருமே. அப்ப நீங்க நல்லா இந்த டைமை தான் யூஸ் பண்ணி ட்ரைன் ஆகிட்டு மணி வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட பிஸி ஸ்கெடியூல்ஸ்க்காக நம்ம கார் பை பண்ணுவோமா, அதுதான் டைம் இருக்கும்போது மணிக்காக அந்த டைமை யூஸ் பண்ணுவோம். மணி வந்த பிறகு அந்த மணியை வச்சு டைமை சேவ் பண்றதுக்காக மணி யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட சைக்கிள் மாதிரி ஓடிட்டே இருக்கும் லைஃப்ல. சரி, ஓகே, அது ரொம்ப டீப்பா இருக்கும். நம்ம இதை வச்சு பாத்தீங்கன்னா ட்ரேட் பிளான் இப்படி தான் நீங்க மேக் பண்ணணும். நீங்க ஐஆர்டிஆர் கூட 1 டேல பார்க்கணும். நான் சொல்ல மாட்டேன், 1 day வீக்லியில பாத்துக்கோங்க. பார்த்துட்டு லிக்விடிட்டியும் வந்து 1 daysல வைங்க, வீக்லிஸ்ல வைங்க. டார்கெட்ஸ் ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் டே அப்படின்னா டார்கெட்ஸ் வைங்க. அதுக்கு அடுத்தது 4 or 1 hourல பிடிஆர்எஸ் மார்க் பண்ணுங்க. ஓபிபிபி எஃப்இஜி எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு 15 or 5 minutes அந்த ஓபிபிபி எஃப்இஜி வந்து தொட்டுட்டு மார்க்கெட் ரீச் ஆகும்னா அங்கே போய் மார்க்கெட் அந்த பிரைஸ் ரீச் ஆன பிறகு நீங்க வந்து கில் ஜோன்ல மட்டும் லண்டன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 to 4 o'clock வரையும் ட்ரேட் பண்ணுங்க. ஐஎஸ்டில சொல்றேன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல.
12:30 to 4 o'clockனா உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த 1 to 3 தான் ட்ரேடே கிடைக்கும். 2 hours தான் ட்ரேடே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து 6:30 to 10:30 அதில் கரெக்டாக உங்களுக்கு 7 o'clockலேருந்து 9:30 அந்த ஃபர்ஸ்ட் 2.5 hours தான் உங்களுக்கு ட்ரேடே கிடைக்கும். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி 2 trades 0.5% ரிஸ்க் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை 1% எடுத்தாலும் ஓகே தான். 1:2 எய்ம் பண்ணுங்க. இதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செக்லிஸ்ட். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் அந்த என்ட்ரி எடுங்க, இல்லை எடுக்காதீங்க, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். முக்கியமாக HDF ட்ரேட் பண்ணுங்க, கவுண்டர் ட்ரெண்டை ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் மார்க்கெட் ரொம்பலாம் மாறாது. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் மார்க் பண்ணுறதுனா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ரொம்பலாம் மாறாது மந்த்லியில். அது கரன்சி விளையாட்டு பொருள் கிடையாது. எப்போது தொட்டுது ஆகஸ்ட் மாதம் போல் ஒரு எஃப்இஜி தொட்டு இருந்தது. உங்களுக்கு ப்ரீமியம்ல தான் இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் ஃப்ரேம் மேஸ் ப்ராக்டல் எல்லா டைம்லையும் அனலைசிஸ் ஒர்க் ஆகி தான் ஆகணும். பிஎஸ்எல் கரெக்டடு, எஃப்இஜி செல்லுக்கு டேப்பு, தென் இந்த எஸ்எல் தான் டார்கெட். பொறுமையாக வந்துட்டு இருக்கு வேலை முடிஞ்ச அளவுக்கு. வேறு விக்ஸ் இருக்கிறது வேலை கொஞ்சம் பாடி வச்சிங்கன்னா டார்கெட் வந்து எஃபிஷியண்டாக ரீச் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த விக்கை டார்கெட் பண்ணுங்க. நான் ஐயா டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் மந்த் ஃபால் தான், அதுக்கு முன்னாடி ஃபால் தான், கன்சிக்யூட்டிவாக ஃபால் ஆகிட்டே தான் இருக்கு மார்க்கெட். இப்போ வீக்லி வந்துருங்க. ஐஆர்டிஎல்ஸ் பார்க்கணும், அவ்வளோதான், வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம எதுவுமே பண்ண போகிறதே கிடையாது. ஜஸ்ட் இங்கே மட்டும் பாருங்க, இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக தான் இருக்குது இந்த இடம் எல்லாமே. அது இல்லாமல் வீக்லியில் சூப்பராக 3 month தான் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு நல்லா சாத்திட்டு வந்தாலும் கீழே. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் பின்னாடி இருக்க தேவைன்னா எஸ்எஸ்எல்ஸ் கரெக்ட் ஆகுது. அது சும்மா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் போல 10 உடச்சா நம்ம என்ட்ரி எடுத்தோம்னு எடுத்துறாதீங்க. ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து அதிகபட்ச மார்க்கெட்டு ஒரு 5000 எடுத்ததுன்னா எப்போவும் இந்த இடத்துல இவ்வளோதான். அதுக்கப்புறம் பேச 5000 இல்லை, நவம்பர் லாஸ்ட் வீக்கில் போல எடுத்தது தான் வீக்லியில் இருக்கிறது. இப்போதைக்கு வீக்லி நிலவரம் இதுதான். சரிங்களா? லேட்டஸ்ட்டாக பின்னாடி எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் வீக்ஸ் எடுத்துட்டு வருவான் பாருங்க. ஒரு மேனிபுலேஷன் போட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே பாருங்க, இந்த ப்ரீவியஸ் வீக் எடுத்துட்டு வருவான். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை எடுத்தாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸ் வீக்கோட ஓப்பனிங் பிரைஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இங்கே ஓப்பனிங் பிரைஸ் எடுத்திருப்பான். உங்களால் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் இவ்வளோ தான் நோட் பண்ண முடியும், வேற எதுவும் பெருசாலாம் நோட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது இவனுமே அதை எடுத்திருப்பான். இப்போ நம்மளுக்கு அதிகபட்சம் என்னதான் ஆயிருக்குன்னா ஜானோட 3rd வீக் இருக்கு பார்த்தீங்களா, இது நல்லா ரீட்ரேஸ்மெண்ட் வீக்காக இருந்தது. இந்த வீக்கோட ஹை எடுத்துட்டு இப்போ செல் ஆகுது. நெக்ஸ்ட் எய்ம் நம்ம வந்து இந்த லோ வைக்கலாம், இந்த லோ வைக்கலாம். எனக்கு இதை எடுத்துடலாம். இந்த லோ ஃபர்ஸ்ட் இந்த லோ வரட்டும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வேணும்னா இந்த லோ டார்கெட் பண்ணலாம். அதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இது வந்து பார்ப்போம். ஏன்னா இதுலேயே ஓரளவுக்கு மேக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு 2258 பிப்பட்ஸ் பாயிண்ட்ஸு 225 பிப்பு கிட்ட ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதை மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹைஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு செல் ஆகணும். PO3 தான், வேற ஒன்றும் கிடையாது. OXLCன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, மேனிபுலேஷன் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி ஆயிருந்தா நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் டே வந்துடலாம். ஒன் டேல வந்து IRLR தான் பார்க்க போறேன், வேற எதுவும் பெருசாக பார்க்க போறது இல்லை. PDNS கொஞ்சம் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு ஒன் டேல. ஓகே, இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இது FEG. இது FEG. நீங்க FEG காட்டிலும் உங்களுக்கு உள்ள OBK மார்க்கெட் டைரக்டா வந்துருச்சு. ஸோ OB மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கிரீன் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான், புரியாது. இது OB, ஒன் டே OB. இவங்க கரெக்டாக ஹை எடுத்துட்டு தானே வேறும். வீக்கில் மார்க் பண்ணிட்டு வந்தோம்ல, வீக்லியில். தென் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த AMDலாம் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதை எடுக்கிறேன். அக்யூமினேஷன் இதெல்லாம் கரெக்டாக அந்த கேனில் எடுத்துட்டு அப்புறம் தான் ஃபால் ஆச்சு. அதே மாதிரி மேலே போயிட்டு இந்த கேனில் எல்லா ஐஸும் எடுத்துட்டு அப்புறம் தான் ஃபால் ஆச்சு. அதான் அந்த வீக்லியில் வந்து ஒரு வீக்கும் அந்த ஹைஸ் எவ்வளோ ஓப்பன் பிரைஸையும் எடுத்துட்டு வரது. சரி, ஓகே, இதான் நம்ம டார்கெட். நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஒரு டே ஓபியில் நிற்கிறோம். ஓகேங்களா? டே ஓபி, இது டே ஓபி பிளஸ் FEG. அது பிபிஆரும் இருக்கு. பிபிஆர் மீன்ஸ் 1 2 3 இங்கே FEG இருக்கு, 1 2 3 இங்கே FEG இருக்கு, பிபிஆர்லேயே இருக்கு. சும்மா அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. ப்ரீவியஸாக அந்த ஃப்ரைடே போயிட்டு ப்ரீவியஸ் டே தேர்ஸ்டேவோடைய ஓப்பன் ப்ரைஸே எடுத்துட்டு தான் கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது வந்து ப்ரிவியூவாக பார்த்தோம். அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். பட் நம்ம வந்து ரிவ்யூ பார்க்கணும். இப்போ போன வீக் என்ன ஆச்சு,
போன வீக் மீன்ஸ் டேட் பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டியது 27th. ஓகேங்களா? இந்த 27th எங்க நிற்கிறான்? எக்ஸாக்டா ஒரு செல் ஓபி செல் எஃப்இஜி ஜோன்ல நிற்கிறான். சரிங்களா? அங்கேருந்து மார்க்கெட்டு செல்லாக தான் நம்ம எய்ம் பண்ணணும். இன்கேஸ் அங்கே செல்லுக்கு வந்து மார்க்கெட் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னா தாராளமாக பை பார்க்கணும். பை பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே லிக்விடிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் ஒரு லிக்விடிட்டிஸ் தான். அடுத்த அப்படியே டார்கெட் பண்ணிடலாம். மொத்தமாக டார்கெட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே டார்கெட் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சது இல்லை போன வீக். இதுலேருந்தே உங்களுக்கு வந்து மினிமம் இது வரைக்கும் எடுத்தீங்கன்னா வந்துடும். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைக்கும். ஓகேங்களா? 2 டேஸில் கவர் ஆகிற மாதிரி பார்ப்பானுங்க. பட் நம்ம நிற்கிறது செல்லு, மார்க்கெட்டோட மேஜர் ட்ரெண்டு செல்லு. பைக் யோசிக்கணும்னா அந்த செல்லு ஃபெயிலியர் ஆனால் தான் பைக் யோசிக்கணும். நான் டபுள் பிளான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மேஜர் செல்லு தான். இன்னும் ஜிபிபி எக்கனாமி வீக்காக தான் இருக்கு. அவங்க ரீட்டைல் சேல்ஸ்ல எல்லாம் காமிச்சிட்டாங்க வீக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து செல்லை தான் எதிர்பார்ப்பேன். செல் நடக்கலாம் தான் பை எதிர்பார்ப்பேன். ஆனால் டேட்டா படி இந்த ஃபினான்ஷியல் வீக் எப்படி இருக்கும்னா கன்சாலிடேஷன்ல இருக்கும் தான் அந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் டேட்டாஸ் புரிஞ்சுது. டேட்டாஸ் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு பை சைடில் யூஎஸ்டிக்கு இல்லை. சரிங்களா? அது நியூட்ரலாக இருக்குது, இல்லை ஒரு சில இடத்துல செல்லாகவே தான் இருக்குது. அதனால ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இருக்காது செல் சைடில். ஜிபிபி யூஎஸ்டி நியூட்ரலாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே தான் நின்று இருக்க பாருங்க இங்கே. சரிங்களா? இப்போ மண்டே, இதுதான் மண்டே நியூஸ் கிடையாது. 4 ஹவர் போங்க. நம்மளாம் ஒன் டேல பார்த்தாச்சு எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு. செல் ஓபி செல் எஃப்இஜியில் இருக்கும். நீங்கள் மண்டே உள்ளே வந்தோடனே 3:30 AM தேவையில்லை, வேஸ்ட் அந்த கேண்டில். 7:30 AM இதுவும் தேவையில்லை. 11:30 AM இருக்கா, அதில் 1 ஹவர் கழிச்சு உள்ளே போவோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு சிம்பிளான விஷயம் தான், PO3 மார்க் பண்ண போகிறோம். அதான் TDO மார்க் பண்ணிட்டு அதை பார்த்துக்கலாம். 1 ஹவர் உள்ளே போயிட்டோம். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய டைம் நைட்டு 12 மணி. அதுதான் வந்து இந்தியாவில் ட்ரூ டே ஓப்பன். சாரி, நியூயார்க்கில் நைட்டு 12 மணி தான் ட்ரூ டே ஓப்பன். அது இந்தியாவில் வந்து காலையில் 10:30 மணியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். 10:30 மணி கேண்டில். அதனுடைய ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ண. ஓப்பன் ப்ரைஸ் நம்ம செல் பார்க்குறோம், பை பார்க்குறோம் அப்படின்னா பைனா TDO கீழே கிடைக்கும், செல்னா TDOக்கு மேலே கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லு கிடைச்சா செல் எடுக்கலாம், பை கிடைச்சா எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம். ரிஸ்க் கம்மியாக வச்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட். புரியுதுங்களா? பை கிடைச்சா நான் எடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். நம்ம இருக்கிறது செல் ஜோன் தான். பட் உஷாரா ரிஸ்க் வந்து கம்மியாக வச்சு எடுக்கணும், இன்னும் ட்ரேட் எடுக்க முட்டுறணும். ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க 1 ஹவர்ஸ் என்ன நடந்திருக்குன்றத. மார்க்கெட் இங்க மேல வந்தது இல்லை, அதை கொஞ்சம் அப்படியே சும்மா நோட் பண்ணி பாருங்க. இங்க ஒரு செல் எஃப்இஜி எடுத்துட்டு வந்தான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இது பிரேக்கர் பிளாக். ஓகே, அடுத்தது இந்த பிரேக்கர் பிளாக்ல இருந்து ஃபுல்லா மார்க்கெட் மேல போச்சா, இந்த ஐஸை உடைச்சுதா, உடைச்சிட்டு அகைன் இங்கேயும் பிரேக்கர் பிளாக் தான். ஓகே, டேப் ஆகல. சரி, அப்ப அந்த எஃப்இஜி வச்சு தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த லெக்ல இந்த இடத்துல விட்டீங்கன்னா கூட நெக்ஸ்ட் இந்த எஃப்இஜில பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? எஃப்இஜி இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் வந்து நின்றுது. போன ஃப்ரைடே பெரிய பை பார்த்துருப்போம். அகைன் அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் உள்ள வந்து ஒரு பை எஃப்இஜி 1 ஹவர்ல இருக்கு. ஆனா நம்ம வந்து செல்லுல நின்று இருக்கோம், பை பார்க்கறோம். எதுக்குன்னா ஃபுல்லா ஃபாலோ ஆன் ஆயிட்டு வந்திருக்கு. இன்கேஸ் பை ஃபெயிலியர் ஆனால் நம்ம இங்க இருந்து எடுக்கிற இனிஷியேஷன் பாயிண்ட் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பு தான். பட் நம்ம பார்க்கறது கவுண்டர் ட்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக பை பார்க்கறேன்னா மேபி ஃபெயிலியர் ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குமே. புரியுதுங்களா? லிக்விடிட்டிஸ். ஸோ இங்க சப்போர்ட் ஆச்சுன்னா தான் பை பார்க்கணும். நான் இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறேன், அதுக்கப்புறம் தான் நான் கவுண்டர் ட்ரெண்ட் போறதுக்கே யோசிக்கிறேன். சரிங்களா? இருக்கத்த மார்க் பண்ணணும்ல, ஏன்னா எங்க செல்லுல எனக்கு எதுவும் கிடைக்கல 1 ஹவர்ல, அதனால நான் மார்க் பண்றேன். நெக்ஸ்ட் 15 மினிட் வந்துருங்க. 15 மினிட் வந்த உடனே போயிட்டு ஏஎம்டி பாருங்க. இல்லையா நீங்க மார்க் பண்ண இடத்துல இருந்து எம்எஸ்எஸ் கிடைச்சி மார்க்கெட் மேல போதான்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அது. வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. பாருங்க, கரெக்டா உள்ள வந்துட்டு எக்ஸாக்டா இது ஒரு இதான் லாஸ்ட் டை உள்ள வந்தான். எம்எஸ்எஸ் தென் பிபி டேப் மார்க்கெட் இந்த ஐஸ் வரையும் டார்கெட் பண்ண முடிஞ்சது. அவ்வளவுதான். ஏன்னா நான் கவுண்டர் ட்ரெண்ட்ல இருக்கேன், உஷாரா இருக்கணும். இது அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டா 15 மினிட் எஃப்இஜி 1 ஹவர் எஃப்இஜி, இது 15 மினிட் எஃப்இஜி இருக்கு. மார்க் பண்ற பாருங்க. 15 மினிட் எஃப்இஜி டேப் ஆயிட்டு தான் போச்சு. ஸோ ஆக்சுவலா இது வந்து 1 ஹவர் எஃப்இஜி. ஓகே,
இங்க பிரேக்கர்னு எதை சொன்னா நான் இந்த கேன்ல சொன்னேன். நீங்க என்ன எடுத்துக்கோங்க. நான் இதை எப்படி எடுத்தேன் சொல்றேன். நான் வந்து 5 மினிட்ல பார்த்துட்டு எடுத்துட்டு இருந்தேன். 15 மினிட் மார்க்கெட் மேலே போச்சு. ஜஸ்ட் அப்போ வந்து 5 மினிட்டுக்கு மாத்தினேன். மாற்றும் போது ஒரு ஐஓஎஃப்டி இருந்தது இந்த இடத்துல. எக்ஸாக்டா அது ரொம்ப 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 துல்லியமான டேப். இதை பாருங்க, இங்க மேல வந்து நோட் பண்ணுங்களேன். இந்த லோ, இங்க லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. 1.24424 இருக்கா, அதே மாதிரி இந்த கேண்டம் பாருங்க 1.24424 எக்ஸாக்ட் டேப் 150க்கு. இங்கதான் நான் எடுத்தது 5 மினிட்ல கிடைக்க 5 மினிட்ல எடுத்துட்டேன், பிரேக்கர்ல எடுக்கல. இங்க இருந்து ஹோல்ட் பண்ணது ஃபுல்லா இந்த ஐஸ் வரைக்கும். நீங்க இப்பதான் பேட்ச் முடிக்க ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நான் உங்களுக்கு எங்க பார்க்கணும்னு சொல்லிடுறேன். இந்த மென்டா சார்ட்ஸ்ல ஃபாரெக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபாரெக்ஸ் இடத்துல தான் நீங்க வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும். 27th நான் உங்களுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வியூஸ்ல இருந்து கிளியரா போட்டிருப்பேன். ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது இண்டிபெண்டன்ட் நீங்களே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 27th நம்ம அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். DXY இது டாலர் இண்டெக்ஸ். நான் டாலர் இண்டெக்ஸ் பை ஆச்சுன்னா நம்ம வந்து யூரோ யூஎஸ்டி செல் ஆகுதுன்றத கன்ஃபார்மா பாத்துக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது, அதனுடைய அனலைஸ் தான். லாஸ்டா 1 hour பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். DXY செல் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு கரெக்டா யூரோ யூஎஸ்டி பைக் சப்போர்ட் ஆகுதான்னு பாருங்க. வீக்லி, டெய்லி, தென் 4 hour பாருங்க. 1 hourல யூரோ யூஎஸ்டி இது ஓகேங்களா. அடுத்து ஜிபிபி தான் நம்ம ட்ரேட் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். ஜிபிபி ட்ரேட் பண்ணலாம். அந்த எஃப்இஜி இருக்கா, அங்கே டேப் ஆயிருக்கு. நம்ம அதை வந்து பார்க்கணும்னு சொல்றேன் நான். இதை வந்து நீங்க லைவ்ல கத்துக்கிற வரைக்கும் இந்த அப்டேட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் லைவ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது 15 மினிட் எஃப்இஜில டேப் ஆயிட்டு மேலே போகணும். பட் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும்ல, அதுதான் நம்ம வெயிட் பண்ணது. ஓகே, இதுதான் நான் சொன்னது, ஐஓஎஃப்டி டேப் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இங்க இருந்து டேப் ஆயிட்டு தான் அது ரொம்ப துல்லியமா போயிருக்கும். பொறுமையா போக ஸ்டார்ட் பண்ணுச்சு ஜிபிபி யூஎஸ்டி. அட்லாஸ்ட் 3.2 hour ஃபுல்லி ஃபினிஷ்ட். நான் 2 hour மட்டும் தான் பாக்ஸ் போட்டிருப்பேன். சரிங்களா. நான் 2 hour தான் நீங்க எக்ஸிட் ஆகுங்க, அதுக்காக போட்டிருக்கிறது. 1 hourல முடிச்சிட்டானுங்க அதே ஜிபிபி. ஸோ இது எதுக்கு, அதுக்கப்புறம் ட்ரேடே கிடையாது, நியூயார்க்ல ட்ரேட் கிடையாது. இது DXY ஃபுல்லா ஃபால் ஆனது. ஜிபிபி மேல போனா DXY ஃபால் ஆயிட்டான். இந்த கிளிக் டு சி இந்த 1 hour இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து கிளிக் டு சி அட்டாச்மெண்ட் சம்டைம்ஸ்ல காமிக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் எங்க போட்டிருக்கேன் பிஃபோர் சார்ட் போயிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, இங்க இருக்கிறது லைக் சிக்னல்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். நான் இங்க போட்டிருக்கிறது ஒரு அப்டேட் நினைச்சுக்கோங்க. நீங்க மார்க்கெட்ல சஸ்டைன் ஆகிற வரைக்கும், சர்வைவல் ஆகிற வரைக்கும் இங்க இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. சரிங்களா. தப்பு கிடையாது. பார்த்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. இங்க என்ன நான் பண்ணிருக்கேன், ஏன் இங்க வந்து பை சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே கைஸ். புரியலன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணி விட்டு ட்ரேட் டாக்ஸ் கூப்பிட்டு வந்துருங்க. அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா ட்ரேட் டாக்ஸ் காமிக்கும். இந்த ட்ரேட் டாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு டவுட் கேளுங்க. ஓகேங்களா. என்ன டேக் பண்ணிட்டு கேளுங்க எதுக்கு இதை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஃபண்டமெண்டல்ஸ் எப்பவுமே இந்த அப்டேட் ஃபார் ட்ரேட்ஸ்ல உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். நல்லா டீப்பா உங்களுக்கு ஃபுல்லாவே போட்டிருப்பேன், இந்த மாதிரி போட்டிருப்பேன். சரிங்களா. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். எனக்கு இந்த வாரத்தில் மண்டே ட்ரேட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே தான். ஃப்ரைடே ட்ரேட் வந்து கிடைச்சிது. பட் ப்ராஃபிட் ரூல்ஸ் படி அளவு எடுக்க முடியல. மண்டே ஒரே ஒரு ட்ரேட் லண்டர் செஷன். அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கல, கிடைக்கல, எதுவும் பண்ண முடியாது அதுக்கு. சரிங்களா. அவ்வளோதான், விட்டுறணும். பட் நான் ஒரு ட்ரேட் பண்ணி எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு எடுக்கிறேன். இந்த இடத்துல கரெக்டா இதான் என்ட்ரி கைஸ். 150 லண்டன் கில் ஜோன் தான். இந்த லோ தான் நான் எஸ்எல் வைக்க போறேன். $171 எஸ்எல், 171 பாயிண்ட் எஸ்எல். உங்களுக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 592. அது ரிஸ்க் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா 171, ரிவார்டு 592. அதை ரேஷியோல சொன்னா 3.46. ஓகேங்களா. 3.5 மடங்கு அதிகமா பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சிம்பிள், இவ்வளவுதான். நீங்க ஹோல்ட் பண்ண வேண்டியதான் உங்க கடமை. நேர்லி அது 3:35 ஹிட் ஆயிடுச்சு. 4 மணிக்கு தான் கில் ஜோன் முடியும். 3:35 ஹிட் ஆயிடுச்சு. கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரி தான் நல்லாவே போயிருக்கு. ஓகேங்களா. சிம்பிளா முடிச்சாச்சு. ஒரு 1 hour ஆர்டர் ஃப்ளோ படி ஒரு எஃப்இஜி மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிட்டு கவுண்டர் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு தான் எடுத்தோம். 5 மினிட்ல உங்களுக்கு புரியல, நீங்க 15 மினிட் அந்த பிபியாவது எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் தான் டார்கெட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஆசைப்பட்டு தேவையில்லாம லாஸ் பண்ணிக்க கூடாது அக்கௌண்ட்டை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் வந்துருங்க. இதை வந்து எடுத்துடலாம். அடுத்தது டே டைம் ஃப்ரேம். ஒரு டே முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி நீங்க டே டைம் ஃப்ரேம் வந்து தான் பார்க்கணும் மார்க்கெட்டை. உங்களுக்கு அவன் செல்லுல தான் நின்றுட்டு இருக்கான் ஆக்சுவலா. ஓகே, ஒரு நியூட்ரல் டேவா முடிஞ்சிருச்சு மண்டே. ஓரளவுக்கு பை கேன்ல தான் இருக்கு. நியூட்ரல் டேவா முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நோட் பண்ணோம்னா, இவன் ஐ எடுத்திருக்கான்.
பைஸ்னா ரெகுலரா ஹை தானே எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. கரெக்டா, நான் இல்லைன்னு சொல்ல. பட் செல் பீரியடோட மார்க்கெட் நிற்கும் போது ஒரு ஹை எடுத்ததுன்னா நெக்ஸ்ட் அந்த மார்க்கெட்ல கேண்டில் வீக்கா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது சரிங்களா. ப்ரீவியஸ் டே ஹை எடுத்திருக்கான், பட் அந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்கல. இந்த கேண்டிலோட ஹையை தாண்டி பாடி வந்து க்ளோஸ் வைக்கல, உள்ள வந்து தான் முடிஞ்சிருக்கு. மேபி செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஆல்ரெடி நம்ம மென்டாஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணதை வச்சு சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஹையா போயிட்டு இருக்கு மார்க்கெட்னா, ப்ரீவியஸ் டே ஹையை வந்து கொஞ்சம் புல்லிஷா டாமினேட் பண்ணி க்ளோஸ் வச்சானா ஓகே, அது கண்டினியூஷன் ஆகும், நம்ம செல் பீரியட் கூட ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லலாம். பட் உள்ள இறங்கி க்ளோஸ் வச்சிருக்கான். கேண்டில் அந்த அளவுக்கு ஹெல்த்தியா கிடையாது பை சைட்ல. மேபி அப்போ செல்லுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்னொன்று ஒரு ஐடியா தான் எனக்கு. ஓகே, 4 hours போயிடலாம். ஓகே, 4 hours நம்மளுக்கு தேவையான கேண்டில்ஸ் எதுன்னு சொல்றேன் பாருங்க. இவன் தேவையான நைட்டு, சாரி மண்டே டியூஸ்டே வாங்க. டியூஸ்டே இந்த செல் கேண்டில் அது எதுக்கு செல் ஆச்சுன்னே தெரியல. செல் அடிச்சிட்டானுங்களா, அது தேவையில்ல. நெக்ஸ்ட் இதுவும் தேவையில்ல. இந்த 11:30 AM 1 hour கழிச்சு 12:30 உள்ள போகலாம். 1 hour வந்துருங்க. அதுக்கு முன்னாடி கைஸ் இங்க ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு எஃப்இஜி இருக்கு 4 hour. அது ரைட்டா மார்க்கெட் டேப் ஆயிருக்கு, தெரியுதா? அதை நோட் பண்றேங்க. நெக்ஸ்ட் இது ஓபி, அதே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது 1 hour. இது வந்து என்னது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். 4 hour ஓபி ரைட்ல கொடுத்துட்றேன் டாப்ல. ஓகே, 4 hour ஓபி. இது 4 hour எஃப்இஜி, 4Fன்னு போட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்க்க வேண்டியது டியூஸ்டே மார்க்கெட்டை தான். 1 hour வந்த உடனே நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? சைலண்டாக போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணுறேங்க. டியூஸ்டே 10:30, மார்னிங் 10:30. மார்னிங் 10:30 மீன்ஸ் இங்கே இருக்கு, அதோட ஓப்பன் ப்ரைஸ் அதை மார்க் பண்ணுறேங்க. ஆரஞ்சு கலர் இண்டிகேட் பண்ணிடுறேன் நான் டிடிஓக்கு. ஓகே, இங்கே ஃபாலோ ஆயிருக்கான், அதுவும் கரெக்டாக ஒரு 4:30 AM ஏஷியன் ஸ்டார்டிங் 1 hour முன்னாடியே ஃபாலோ ஆயிடுச்சு மார்க்கெட். சரி ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஃபாலோ ஆகிட்ட உடனே உங்களுக்கு அங்கே வந்து ஒரு எஃப்இஜி டேப் ஆயிருக்கு, தெரியுதா? ஐஓஎஃப்இடி முக்கியமாக பாருங்க, ஐஓஎஃப்இடி அது 1 hour ஐஓஎஃப்இடி 1 ஹை ஈஸியாக போட்டுடலாம். 1 ஹைன்னு போட்டுறேன். 1 hour ஐஓஎஃப்இடி. சரி, இதெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. இது என்ன டைம்? 6:30. நம்ம உள்ள வர போகிறது இந்த 11:30 கேண்டில் முடிஞ்சதெல்லாம் பார்த்து 12 உள்ள வர போகிறோம். அது வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேஷனில் தான் இருக்கு. ஓகே, ப்ரீவியஸாக இந்த லோ வந்து டார்கெட் பண்ணுவோம், அப்புறம் ஒரு லோஸாக டார்கெட் பண்ணிட்டே போவோம் நம்ம. ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் பண்ணி தான் மேலே ஏறி இருப்பான், அது ஃபாலோ ஆகணும். இல்லை லிக்விடிட்டிஸ் தானே, இதெல்லாம் காலி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எய்ம். மோசம் இந்த வாரம் ஒன்றுமே கிடையாது. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக்கில் கண்டினியூ ஆகும். ஏன்னா இன்னமும் ஸ்டில் நம்ம செல்லில் பீரியட் தான் நின்றுருக்கோம். ஓகே, இப்போ 15 மினிட் போயிடுங்க. இங்கே 15 மினிட்ல என்ன தெரியுது? இது ஃபுல்லாக ஏஷியன் மார்க்கெட்டு கன்சல்டேஷனில் இருக்கு. 1 hour ஐஓஎஃப்இடி தொட்டானுங்க. அடுத்தது 4 hourல ஒரு எஃப்இஜி இருந்தது, அதை மார்க்கெட் தொடறதுக்கே 2:45 ஆச்சு. அதுக்கிட்ட நீங்கள் 12:30 மணிக்கு உள்ள வரீங்க மார்க்கெட்டில். 12:30 மணிக்கு நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து மார்க்கெட் சும்மா தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கேண்டில் கீழே விழுந்தது, நல்லா கன்சல்டேட் ஆச்சு. 2:45 மேலே போயிட்டு அந்த 4 hour எஃப்இஜியை தொடரானுங்க. ஓகேங்களா? தொடும்போது நல்ல வேலை அந்த பிஎஸ்எல் எல்லாம் எடுத்துட்டான். இங்கே ஒரு குட்டி எஃப்இஜி இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் இந்த ட்ரேட் எடுக்கல, சீரியஸாக நான் எங்கள் ட்ரேடே பண்ணல, ஜஸ்ட் சொல்கிறேன், அனலைஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து மார்க்கெட் ப்ரீமியம் போகணும்னு ஒரு ஐடியா. மார்க்கெட் ப்ரீமியம் போகணும், நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இது ஒரு குட்டி குட்டி ட்ரேட்ஸ் ரிஸ்க் எடுக்கிறது. ஜஸ்ட் இந்த ஒரு ஹை டு இந்த லோ வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இது ப்ரீமியம் சொன்னா நான் எதிர்பார்க்கறேன். மேபி இப்போ இந்த எஃப்இஜியில் வந்து மார்க்கெட்டு இங்கே ட்ரிகர் ஆகிட்ட பிறகு எடுக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு கூட அப்புறம் வரலாம். ஏன்னா இங்கே ஈக்குவலைஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு, அப்புறம் அதை பிரேக் பண்ணலாம். மேபி எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. பட் அது கரெக்டா என்ன அதிகபட்சம் உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்ஸ் வந்திருக்காது. இந்த எஃப்இஜியில் நீங்கள் டேரக்ட் என்ட்ரி போடுறீங்கன்னா கூட இங்க இருந்து உங்களோட எஸ்எல் பார்த்துக்கோங்களேன், ஒரு 106 இருக்கு. இந்த லோ வரைக்கும் வைப்பீங்களா? ஒரு 288, 106லேருந்து 288ன்றது ஒரு 2.5 ஆருக்கு மேலே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சாச்சு தான், இல்லைன்னு சொல்ல. அவங்களோட மைண்ட் செட்டை ரிஸ்க்கை பொறுத்தது. ஒரு சில பேர் எடுப்பாங்க, ஒரு சில பேர் எடுக்க மாட்டாங்க. நான் அந்த இடத்துல எடுக்க மாட்டேன். பட் மேபி நீங்க இங்க அக்ரெசிவா எடுக்கல அப்படின்ற பட்சத்துல, சரி எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு சொல்லி தரேன். என்னன்னா உங்களுக்கு கரெக்டா கன்சல்டேஷன் ஒரு மேனிபுலேஷன் பண்றான், இந்த பிஎஸ்எல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றான்.
டிடிஓன்ற லைனுக்கு மேலதான் என்ட்ரி கிடைக்குது. கரெக்டா அது 4 ஹவர் எஃப்இஜி, அங்க ஒரு 15 மினிட்ல எஃப்இஜி இருக்கு, தாராளமா எடுத்துருங்க கண்ண முடியுது. டிஸ்க் கம்மியா வச்சுட்டு எடுக்கிறோம் மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன் நான். இல்லன்றவங்க அகைன் ஒரு 5 மினிட் வேணா போயிட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். சாரி, நம்ம பார்க்க வேண்டியது டியூஸ்டே. டேட் இது 28. ஓகே ஓகே, இங்க நம்மளுக்கு எதனா கன்ஃபர்மேஷன் இருக்கா? கன்சாலிடேஷன் தான் ஆகுது மார்க்கெட்டு. 2.25 தொட்டான், தொட்டுட்டு 4 வரைக்கும் பார்த்தோன்னா அங்கேயே தான் இருக்கான். 4.25 கட்சி எடுக்கிறானுங்க. அப்போ நீங்க இங்க கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அக்ரெசிவா எடுத்துருக்கணும் இந்த இடத்துல. அக்ரெசிவா எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் பிக்கப் ஆகிற வரைக்கும் பேஷன்ஸா இருந்தீங்கன்னா உண்டு, இல்லை கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்க என்ட்ரி லெவல் இந்த இடத்துல இருக்கும். மேபி அதோட பாயிண்ட் 544. இங்க என்ட்ரி எடுப்பீங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அது ஹை 106, தென் லோ இந்த இடத்துல இது ஒரு 2.72 ஆர். ஓகேங்களா? 2.5 வரைக்கும் சம்திங் இருக்கும்னு சொன்னேன். நீங்க என்ட்ரி எடுத்த டைம் பார்த்துக்கோங்க, 2:45. ரீச் ஆகிற டைம் 5:20. ஓகே ஓகே தான். 2 hours 2.5 hours ஹோல்ட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிம்பிள். இது வரைக்கும் நமக்கு நடந்தது, வேற எதுவும் பெருசாக அங்கே கிடையாது. டியூஸ்டே மார்க்கெட் முடிஞ்சது. ஏன் முடிஞ்சதுன்னு சொன்னா நியூயார்க்ல ஒன்றுமே இல்லை. திருப்பி 7:30 உள்ள வருவீங்களா? சாரி 6:30 உள்ள வருவீங்களா? நான் 5 மினிட்லேயே காமிக்கிறேன். 5 மினிட்லேயே ஒன்றும் இல்லை. இங்கேருந்து அப்புறம் எங்கேருந்து நான் ட்ரேட் பண்ணுறது மிச்சம் டைம் ஃப்ரேம் பார்த்து? ஒன்றுமே கிடையாது. 10 வரைக்கும் பார்ப்பீங்க, இங்கே தான் இருக்கு மார்க்கெட், எதுவுமே கிடையாது. இங்கேருந்து இந்த ஓபி இதெல்லாம் ஓபி இதெல்லாம் எஃப்இஜி, அங்கே மார்க்கெட் தொட்டு இறங்குது. சீரியஸாலாம் என்ட்ரிஸ் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல ஏமாந்துடாதீங்க. ஒரு வாட்டி மார்க்கெட்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு அழகா அந்த ஈக்குவலைஸை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி போயிட்டு வந்துடுவான். சரிங்களா? ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. அது ஏன் மாதிரிலாம் ஆகாம அப்படியே அந்த இடத்துல இருக்குன்னா, எஃப்ஓஎம்சி வீக்குன்னும் போது மார்க்கெட் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணாது, அடக்கிதான் வாசிக்கும். அந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பாங்க மார்க்கெட்ல, எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்காம. ஏன்னா அந்த டேட்டா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி இன்ட்டு கொடுத்துட்டா மார்க்கெட் நல்லா நகரும். போனாடி டிசம்பர் அப்படிதான் பண்ணானுங்க. ரேட் கட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீக் நல்லா தான் இருந்தது, டேட்டாவும் பயங்கரமா இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து போன டிசம்பர் மீட்டிங்ல சொல்லியாச்சு, டிசம்பர் 18 மீட்டிங்ல சொல்லியாச்சு, ஜான்லாம் ரேட் கட்டா எதிர்பார்க்காதீங்க, மார்க்கெட்ல ரேட் கட்டும் இருக்காது, ரேட் ஏற்றத்துக்கும் கொஞ்சம் யோசிப்போம், ஸ்டாண்டர்டா இருக்குது வாய்ப்பு ஒன்றுன்ற மாதிரி ஒரு நியூட்ரல் அப்ரோச்ல போயிட்டாங்க. நியூட்ரல் அப்ரோச்ல போயிட்டாங்கன்னா மார்க்கெட் நியூட்ரலா தான் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட்டை பொறுத்து அது மாறும். ஓகே, இப்போ 1 டே டியூஸ்டே முடிஞ்சது. நெக்ஸ்ட் வெனஸ்டே பார்க்க போறோம். இதான் டியூஸ்டே, ஒரு நல்ல செல் டே. இதான் நான் சொன்னேன். ஹை எடுத்தானா மண்டே வந்து இது ஃப்ரைடேவோட ஹை எடுத்தான், மண்டேவோட லோ டியூஸ்டே எடுத்துட்டான் பாருங்க. ஸோ இது மாதிரி நடக்கும், இது மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். இப்படி நீங்க பார்க்கும்போது அந்த என்ட்ரி எடுக்கலாமான்னு உங்களுக்கு தோணி இருக்கும். இப்போ யோசிக்கலாம், அந்த மாதிரிலாம் எடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் எப்பெல்லாம் இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்கும்போது யூஸ் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் 4 hours. நம்மளுடைய இந்த 4 hour எஃப்இஜி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம். அங்கெல்லாம் மார்க்கெட் இன்னும் நின்றுட்டு இருக்கு. ஓகே, இவன் தேவையில்லை, நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுற மாதிரி 1 hour எஃப்இஜி இது. ஓகே, ஏன்னா அங்கே இன்னும் இருக்குன்றதுனால நான் அப்படியே மார்க் பண்ணி வச்சிருக்கேன், எடுக்கல. வெனஸ்டே இதெல்லாம் அக்யூமேஷன் தான் ஃபுல்லா. வெனஸ்டே 11:30 கேண்டில் தெரியுதா? 11:30 கேண்டில் என்ன பண்ணுது? ஃபுல்லா இருக்க ப்ரீவியஸ் ஐஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டான். எல்லா ஐஸையும் எடுத்துட்டு கரெக்டா மேல போறான். இது எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணிட்டான்ற. செல்லுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் பை சைட் மூவ்மெண்ட் கொடுத்தா மேனிபுலேஷன். ஆக்சுவலா இன்னைக்கு வெனஸ்டே நைட் தான் உங்களுக்கு நியூஸ். வெனஸ்டே அதாவது வெனஸ்டே முடிஞ்சு தேர்ஸ்டேவோட காலையில உங்களுக்கு தேர்ஸ்டே டே எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்ல நைட்டு, அது வெனஸ்டே மிட் நைட் தான் நியூஸ்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. அது எஃப்ஓஎம்சி பிஃபோர் டே, எஃப்ஓஎம்சி தேர்ஸ்டே மிட் நைட்டு. எஃப்ஓஎம்சி பிஃபோர் டே ட்ரேட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான், நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் வெனஸ்டே என்ட்ரி இருந்தது, நல்ல என்ட்ரி இருந்தது. 1 hour போயிடுங்க, இங்க இவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. நீங்க சொல்றதுக்கு 1 hour போயிடுங்க. 1 hour போனீங்கன்னா ஒரு கிளியர் வியூ இருக்கு. என்னன்னா உங்களுக்கு 4 hourலயும் எஃப்இஜி போய் டேப் ஆயிட்டு அது மேல இருக்க 1 hour எஃப்இஜி அகைன் போய் டேப் பண்ணிருக்கான். தெரியுதா? இப்போ நான் இங்க என்ன பண்ணுவேன், 5 minute or 15 minute எம்எஸ்எஸ் பார்த்து ட்ரேட் எடுப்பேன். இந்த லோ வரையும் டார்கெட் பண்ணுவேன். ப்ரீவியஸ் டே லோ, சிம்பிள். இது வெனஸ்டே, நான் டியூஸ்டே லோ வரையும் டார்கெட் பண்ண போறேன், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றது கிடையாது. ஏன்னா நைட் நியூஸ் இருக்கு, 12:30 மணி நியூஸ் இருக்கு.
இதுதான் அந்த நியூஸ் கேண்டில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்க. 12 மணி நியூஸ் கேண்டில் அது. இதுக்கு இடையில வெனஸ்டே உங்களுக்கு வேற எதாவது முன்னாடி நியூஸ் இருக்கான்னு போய் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி பார்த்துட்டு வரணும். நான் டியூஸ்டே நியூஸ் 8:30 மணிக்கு ஆச்சு, நம்ம பார்க்கவே இல்லை. நியூயார்க் ஒன்றுமே மேலே விட்டுட்டோம். வெனஸ்டே அது நியூஸ் கிடையாது. கவர்னர் மட்டும் 7:45 பேசுறாரு. ஓகே, இங்கே 15 மினிட் போயிடலாம். எக்ஸாக்டா ஒரு மார்க்கெட் அங்கே ரீச் ஆனது 12:45 ரீச் ஆயிருக்கு. இங்க எதுவுமே ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு கிளியரா இல்லை. எம்எஸ்எஸ் 5 மினிட்ல போய் பார்க்கலாம். பட் ஒன்று மட்டும் உறுதி, இது ஃபுல்லா அக்யூமுலேஷன் தான். இங்க எடுத்தது மேனிபுலேஷன் தான். சரிங்களா? ஸோ அப்போ இங்க வந்து கீழே விழும்போது இந்த லோஸ் எல்லாமே காலி பண்ணும். ப்ரீவியஸ் லோஸ் எல்லாமே காலி பண்ணணும். ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஏன்னா இது ஹெச்ஆர் மார்க்கெட், இது எல்லாரும் வருது. 5 மினிட்ல போயிட்டு நான் உங்களுக்கு என்ன என்ட்ரி தான் சொல்றேன். 5 மினிட்ஸ் போனோம், 5 மந்த் போயிட்டேன். இந்த வெனஸ்டே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிருக்கான்றது மட்டும் பாருங்க. கிட்டத்துல இருக்கிறது அந்த எம்எஸ்எஸ் தான் உங்களுக்கு முக்கியம். மொத்த சார்ட்டையும் பார்த்து ஒன்றும் பண்ண போறது கிடையாதுங்க. எல்லாத்தையும் பார்த்து அங்க எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது. ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணிட்டோம். லோ டைம் ஃப்ரேம் அங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு பீரியட் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்தமான்னு இருக்கணும். வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. கிளவரா இருக்கும் மைண்ட் செட்டும். லோ ஹை தென் லோ அண்ட் ஹை, லோ ஹை. இங்க இருந்து இது உடச்சிட்டான். இந்த லோ உடச்சாலே எம்எஸ்எஸ், இந்த லோ வேலி. நெக்ஸ்ட் உள்ள ரீடர்ஸ்மெண்ட் போகும்போது இந்த ப்ளூ கலர் கேண்டில், செல்வி ப்ளூ கலர் கேண்டில் ஓபி, அங்க வந்து ஃபுல் ஃபால். நல்லா இன்னும் கிளியரா சொல்லணும்னா இந்த ஹை காலி அப்படியே அங்கிருந்து வந்து இந்த லோ காலி. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க என்ட்ரி கிடைச்சது ஓபி. இந்த ஓபி தான் என்ட்ரி. பட் எஸ்எல் வந்து ஸ்ட்ரக்சர் ஆகி வச்சுக்கோங்க. இந்த ஓபியோட பிரைஸ் 541, லாஸ்ட் டிஜிட் 3 டிஜிட் சொன்ன 541 சொல்லிட்டு. என்ட்ரி கிடைச்ச டைம் எம்எஸ்எஸ் இங்க போடும். என்ட்ரி கிடைச்ச டைம் 1:30 மதியானம். தாராளமா எடுக்கலாம். 541. ஓகே, 541 எஸ்எல் இந்த ஸ்ட்ரக்சர் ஹை, தென் டிபி ப்ரீவியஸ் டே லோ. இந்த லோ வரைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். விட்டுருங்க அப்படியே டிபி வச்சு விட்டுருங்க. எவ்வளோ கிடைச்சிருக்கு? ஒரு 4.66. நீங்கள் எடுத்த ரிஸ்க் வந்து 86 பாயிண்ட். உங்களுக்கு கிடைச்ச ரிவார்டு வந்து 401. அது ரேஷியோவில் சொன்னால் 4.66. ஒன்றும் இல்லை, ஒரு ரூபாய் ரிஸ்க்கு, ஒரு 4.6 ப்ராஃபிட். இதான் சிம்பிள். எவ்வளோ நேரத்தில் கரெக்டாக 3:40 ரீச் ஆயிருக்கு. ஓகே, பிஃபோர் த கில் ஜோன் 4 மணிக்கு மார்க்கெட் முடியும். அது முன்னாடி உங்களுக்கு கிடைச்சாச்சு. இதான் வெனஸ்டே எடுத்த ட்ரேட். ஸோ டெய்லி ட்ரேட்ஸ் இருந்திருக்கு. மண்டே ட்ரேட் மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன். மண்டே ட்ரேட்ஸ் இந்த பை எடுத்திருந்தேன். டியூஸ்டே இந்த அக்ரெசிவ் ட்ரை பண்ணலை. ஓகேங்களா? இந்த எஃபிஜி வந்து இறங்க ட்ரை பண்ணலை. தென் வெனஸ்டே இது நல்ல ட்ரேட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நியூயார்க். இந்த இடத்துலயே 6:30 ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ஃபால் ஆச்சு, அவ்வளோதான். அப்புறம் இதெல்லாம் ஐடியா இல்லை கைஸ். இதெல்லாம் சுத்தமாக ஐடியா கிடையாது. இந்த பைஸ்லாம் ஐடியாவே கிடையாது. நான் செல் இடத்துல இருந்து நான் பைஸ் பார்த்ததே, மண்டே பார்த்ததே நான் 1 ஹவர் எஃபிஜி இருக்கவே பார்த்தேன். இங்க பைஸ் பார்க்க ஐடியாவே கிடையாது. அது பை மட்டும் ஆயிருக்கு. அரௌண்ட் 10 o'clock வரையும் பை ஆயிருக்கு. அவ்வளோதான், இது கிடையாது. ஒன்லி செல், அவ்வளோதான். செல் மட்டும் தான் எடுக்கும், வேற எதுவும் எடுக்காம ஐடியா இல்லை. அகைன் டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். இதுக்கு இடையில வந்து நியூஸ் வேற வந்தான். இந்த 12:30 மணிக்கு நியூஸ் வந்தான். நியூட்ரலா அந்த நியூஸ் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இது வருங்க எங்க இது வரைக்கும் 12:30 மணி கேண்டில். இந்த எஃப்ஓஎம்சி ரொம்ப சின்னது. போன எஃப்ஓஎம்சி வந்து பாத்தீங்கன்னா செம்ம மொமெண்டம். இதுல நியூட்ரலா சொல்லிட்டாங்க நியூஸ்ல, வேற எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் வால்டாலிட்டி இல்லை. அவ்வளோ நைட் ஃபுல்லா கம்முன்னு சைலண்டா முடிச்சிட்டாங்க. நீங்க அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். நம்ம டிஸ்கார்ட்ல எஃப்ஓஎம்சி நான் ஏன் அப்படி அவ்வளோ ஹைப் எடுத்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஓஎம்சியும் ட்ரேட் பண்ணது எல்லாமே அங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க, நியூட்ரல் டேவா முடிஞ்சது வெனஸ்டே. இது டேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டேர்ஸ்டே வந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்ம சொன்ன மாதிரியே தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மண்டே என்ன பண்ணா, ஹை எடுத்தான். அடுத்து இந்த லோ வந்து டியூஸ்டே எடுத்து விட்டானுங்களா, இங்கே அதே தான். வெனஸ்டே ஹையை போயிட்டு யாரு டேர்ஸ்டே எடுத்தாச்சு. வெனஸ்டே ஹைக்கு மேலே டேர்ஸ்டே போயிருக்கா. அடுத்தது இந்த லோ எடுக்கிறது அந்த வெனஸ்டே வர முடியல, ஃப்ரைடே வந்து எடுத்தது. சிம்பிளா இப்படி டார்கெட் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். செல் எப்படி உங்களுக்கு ஆகுதுன்றது புரியுதா?
செல்லுனா பை சைடில் ஒரு வாட்டி மூவ்மெண்ட் போயிட்டு வந்து அந்த பையை சப்போர்ட் பண்ணாம செல் ஆயிடணும். அதுதான் இந்த விக்கா வருது. விக்குனா என்ன, பையர்ஸோட மொமெண்டம் அங்க இல்ல, பை ரிஜெக்ஷன் ஆகுது, செல்லு தான் அங்க ஆக போகுது. அப்ப அது மேனிபுலேஷனா கருதுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டில் அப்படி அனலைஸ் பண்ணலாம். போவோம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். அவ்வளவுதான். அந்த 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனா பீரியட் டேப் ஆயிருக்கும், அங்க வந்து 15 மினிட் எடுத்துருவீங்க. இப்போ இந்த இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இந்த எஃபிஜி அது இது எதுவுமே தேவையில்லை. நேராக பாருங்க, தேர்ஸ்டே நைட் எத்தனை போய் மேலே அடிச்சான் 4 ஹவர் ஓபியில். தேர்ஸ்டே மார்னிங் அங்கே தான் இருந்தது. 11:30 கேண்டிலோட 1 ஹவர் கழிச்சு நான் உள்ள போய் பார்ப்பேன், டிடிஓட பார்ப்பேன். ஓகேங்களா? 4 ஹவர் ஓபி எனக்கு மார்க்கெட் தொட்டாச்சு. வேலைக்கிழமை இந்த லோ வந்து உடைக்கணும், ஆனால் வேலைக்கிழமை முடியல, வெள்ளிக்கிழமை தான் உடைச்சிருக்கு. அது ஏன்னு பார்த்துருவோம். இந்த 1 ஹவர் எடுத்துக்கிட்டீங்களா? டிடிஓ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ஸ்டே 9:30 இங்க இருக்கு. சாரி 10:30, 9:30 10:30, இதுதான் 10:30 தேர்ஸ்டே. ஓகே, நம்ம எய்ம் என்ன? மார்க்கெட்டு ஒரு செல் பீரியட்லேருந்து செல் ஆகணும். இங்கே செல்லாச்சு நேற்று, பட் அகைன் பையில போய் நிற்குது. நமக்கு இந்த 4 ஹவருடைய ஓபி, இந்த 1 ஹவர் எஃபிஜிலாம் தொட்டால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவ்வளோதான். ஸோ அங்கே ரீச் ஆகணும், அதுதான் தேர்ஸ்டே பண்ண வேலை. வேறு எதுவும் பெருசாக பண்ணலை. ஸோ அப்போ தேர்ஸ்டே போயிட்டு அதை ரீச் பண்ண போதுன்னா நான் தாராளமாக பை பார்ப்பேன். செல்ல போய் ரீச் பண்ண போகுது, அதனால நான் பை பார்க்குறேன். ஓகேங்களா? பட் உள்ள போய் இன்டர்மீடியேட் இது எல்டிஎஃப் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா தான் தெரியும். இங்க வந்து 15 போலாம். இதான் டெஸ்ட். உங்களுக்கு 12:30 உள்ள வருவீங்க மார்க்கெட்ல. இங்க அந்த 12:30 சம்திங், இந்த 12:30 உள்ள வருவீங்க. இங்க நியர்லி இங்க செல்ஸ்லாம் எதையோ பார்க்காதீங்க. ஃபுல் லிக்விடிட்டி உடனே காலி ஆயிடும் உங்களுக்கு. நீங்க வந்து செல் அடிச்சீங்கன்னா காலி தான் நீங்க. ஏன்னா அவனே பாருங்க காலி போட்டு தான் அடிச்சிருக்கான். இந்த ஹையெல்லாம் எடுத்துட்டு தான் ஜஸ்ட் அந்த 1லேருந்து செல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ லண்டன்ல எதுவும் பெரிய என்ட்ரிஸ் கிடையாது. வெனஸ்டே எந்த விதமான என்ட்ரிஸும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ஸ்டேனால நியூஸ் இருக்கும்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்கும். பாருங்க தேர்ஸ்டே 6:45 யூரோ யூஎஸ்டி, அது நம்மளுக்கு தேவை இல்லை. ஜிபிபி தான் நம்மளுக்கு தேவை. 7 மணிக்கு ஜிடிபி கம்மியாக வருது, யூஎஸ்டி வீக் ஆகுதுன்னா அப்போ இவன் பை அடிப்பான் 7 மணிக்கா. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்து என்ன இருக்கு, அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அப்போ செல் அடிப்பான். ஒரு பை ஒரு செல் இருக்கும் யூஎஸ்டி. பார்க்கலாம், மார்க்கெட்ல நியூட்ரலா இருக்கும், பட் மேக்ஸிமம் வந்து பை அடிச்சிருவாங்க. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸை காட்டிலும் ஜிடிபின்றது ரொம்ப முக்கியம், நாட்டின் வருமானத்தை வந்து தீர்மானிக்கிறது. அந்த நியூஸ் வந்து யூரோக்கு வீக்கா வந்துருச்சுன்னா சிம்பிள், இவங்க பை ஆயிடுவாங்க. ஓகேங்களா? 15 மினிட் வந்துமா? ஏன்னா தெரியுதா பாருங்க, 6:30 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு 7 o'clock நியூஸ் வந்து மேலே மார்க்கெட் போயிடுச்சு, அவ்வளோதான். இங்க நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான எந்த ஒரு பிடிஆர்எஸோ இல்லை எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த பைக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, இங்க போய் ரீச் ஆச்சு பாத்தீங்களா? ஒரு 7:30 ரீச் ஆயிட்டான். இங்க இருந்து பாருங்க, இந்த 7:30 இருந்து நமக்கு 3 hours இருக்கு. 10:30 வரைக்கும் நம்ம என்ட்ரி பார்க்கலாம். இங்க 15 மினிட் எதுவும் இல்லை. சிம்பிள், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்ஆர் மார்க்கெட், ஹெச்ஆர் மார்க்கெட், அதை பத்தி கவனிங்க. நார்மலா உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? மார்க்கெட் போயிட்டு இப்படி வந்துட்டு இந்த எட்டோட சொல்ற பேட்டர் மாதிரி தான். ஓகேங்களா? இப்படி இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ஃபுல்லாடி நல்லா மேலே போயிடுவான். இதுக்கு நீங்க ஃபுல்லா கீழே இந்த லோ எடுத்து எம்எஸ்எஸ் ஆயிட்டு அப்புறம் இப்படி போயிட்டு இப்படி வரும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை, மேலே வராது. ஓகேங்களா? அந்த இடத்துல நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு எல்லாரும் இருந்ததுன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடாவே இங்க தொடரானான்னு பார்த்துக்கோங்க. 4 hour 1 hour அப்படி தொடரானா, ஃப்ரெஷ்ஷாக தொடரானான்னு பார்த்துக்கோங்க. இங்க ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லா ஐஸும் கலெக்ட் பண்ணிட்டு மேப்லேட் பண்ணிட்டு தொடரானான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு புல் பேக், ஒரு ஐஓஎஃப்டி தான் மேக்ஸிமம் கிடைக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இப்போ கன்சல்டேட் பண்ணுவான், இறக்குவான், இப்படிதான் ஒரு மார்க்கெட் பொறுமையா. எதனா ஒரு ஐஓஎஃப்டி ஒரு ஸ்டார்டிங் ஒரு 25% ஆஃப் த ப்ரீமியம் ரேஞ்சிலே கிடைச்சா நல்லது. ஸ்டார்டிங் ரேஞ்சிலே கிடைச்சா எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரினா எதை சொன்னேன்? நான் சொன்னது வந்து இது போல கிடைக்காது, இதுதான் கிடைக்கும்ன்ற. ஓகேங்களா? அதான் எங்கள் 5 மினிட் நடந்திருக்கு. ஆனால் ரொம்ப லேட்டாக நடந்திருக்கு. என்ன பண்ணுறது, ரொம்ப 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 லேட்டாக நடந்திருக்கு. ஸோ நோ என்ட்ரி தான் அது. பாருங்க, இந்த ஹோபி எடுத்துகிட்டு வந்து ஓகே, ஹோபி ரீச் ஆகலை. அதிகபட்சம் இந்த எஃப்ஐஜி ரீச் ஆயிருக்கு. அது எப்போ?
நைட்டு 1:15 நடந்தா என்ன பண்றது? அவ்வளோ என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? பட் அது நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஃபெயிலியர் இல்லைல்ல. அதை புரியணுன்றதுக்காக தான் சொல்றேன். ஜஸ்ட் ஃபாலோ ஆச்சு. இந்த எம்எஸ்எஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள திருப்பியும் போயிட்டு புல் பேக் பண்ணிட்டு ஒரு எஃப்ஜி தட்டிட்டு உள்ள வந்துட்டானுங்க. இதை தான் நம்ம வந்து மூச்சில் இருக்கும்போது எதிர்பார்த்தது. ஆனால் சும்மா இல்லைல்ல. இந்த இடத்துல என்ட்ரி இது எஸ்எல் ஸ்ட்ராங்கா. ஏன்னா இந்த இடம் வந்து ஆல்ரெடி மானிட்டேஷன் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் இடத்துலேயே ஸ்ட்ராங்கா வைக்கிறேன். அங்கேருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரீவியஸ் ஐஸு ப்ரீவியஸ் லோஸ் இது வரைக்கும் வரலாம் கூட இந்த லோ வரைக்கும் அது ஒரு 395 கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. அது ஒன்றுத்தையும் பண்ண முடியல டேஸ்ட். இந்த வீக்கே ஃபுல்லாக ரொம்ப மோசமான வீக் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது டே டைம் ஃப்ரேம் திருப்பியும் போய் வச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்க வீக்கில் வந்து ட்ரேட் பண்ணி காமிக்க மாட்டேங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு. யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? இல்லாத கிளாஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கும். இப்போ வர வீக் நல்லா கிளியரா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அதை ட்ரேட் பண்ணா போட்டுடலாம்ல. இப்போ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு ட்ரேட் பண்ணிடுவேன். என்எஃபில வந்துடும். உங்களுக்கு வர சனி ஞாயிறுல வந்து அதை எடுப்பேன் அந்த கிளாஸ்ல. நம்ம ஜாலியாக உட்காந்து ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? தேர்ஸ்டே ஏதோ சம்திங் கொஞ்சம் ஃபாலோ ஆகி முடிச்சிட்டானுங்க. அது கூட எப்போ லேட் நைட்ல. அதுதான் இவங்க சப்போர்ட் ஆயிருக்கும். இந்த லோ தான் நம்ம டார்கெட் இப்போதைக்கு. ஓகே, இங்க ஒன் டே எஃபிஜி இருக்குன்னு பயப்படாதீங்க. ஏன்னா அது எதுவுமே இங்க பை ஆகிறதுக்கு வாய்ப்பே தரல. அதனால அது பார்த்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ 4 ஹவர் வந்துருங்க. இந்த 4 ஹவர்ஸ் வீக்கன் ஆயிருக்கு. லேட் நைட்ல தான் ஒரு செல் அடிச்சு முடிச்சானுங்க தேர்ஸ்டே. அதனால உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே செல் ஆன மாதிரி தெரியும். பட் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, மொமெண்டமே இல்லை. ஃப்ரைடே கைண்ட்ல மொமெண்டம் கிடையாது. ஓகே, இதில் 1 ஹவர்ல போயிடும் நான். ஏன்னா அகைன் 1 ஹவர் போனால் தான் என்னால் பார்த்து சொல்ல முடியுமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டில் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன்ல நின்று இருக்கான். 1 ஹவர் வந்து டிடிஓ மார்க் பண்ணுங்க. ஃப்ரைடே டிடிஓ எங்க இருக்கு? 10:30 AM இதான் டிடிஓ. இந்த டிடிஓ மார்க் பண்றேங்க. நீங்க செல் பார்க்குறீங்கன்னா டிடிஓக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து செல் கிடைக்கணும். அது கீழே வந்து பை தான் கிடைக்கணும். நம்ம செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். செல் தான் கிடைக்கணும் நம்மளுக்கு. 15 மினிட் வந்துருங்க. ஏன்னா ஏஎம்டி இருக்கான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. இல்லை ஐயர் டைம் ஃப்ரேம்ல எப்போ பீரியட் ரேட் ஆப்போதோ அங்கே என்ட்ரி எடுங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே இங்கே சொல்றதுக்கு கிடையாது. ஈஸியான விஷயங்கள் தான் இங்க. நம்ம ரொம்ப இதை போட்டு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு இது ஃப்ரைடேவோட அக்யூமுலேஷன் ஜோன் ஏசியன். ஓகேங்களா? ஜஸ்ட் லிசன். இது அக்யூமுலேஷன். மேன்பேட் ஆனா ஃபால் ஆயிட்டான். இதுதான் உங்களுக்கு லண்டன் மார்க்கெட் பண்ண வேலை. ஓகே, லண்டன் மார்க்கெட் பண்ணது இதுதான். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. நானும் எவ்வளோ சந்தோஷப்பட்டு அப்படியே ஆயிடுவேன்னு. ஆனால் அவன் பண்ணல. நியூயார்க்ல எதுக்கு தான் இது மாதிரி உடனே போய் அச்சானுன்னே தெரியல. நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஃப்ரைடே என்ன நியூஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரைடே ஆமா ஈவினிங் வந்து 7 மணிக்கு நியூஸ் இருக்கு. 0.1 0.2 பாசிட்டிவ், 0.8 0.9 பாசிட்டிவ். ஓகே, ரெண்டும் பாசிட்டிவா இருக்கு. மேபி அப்போ செல் ஆகலாம். அதாவது யூஎஸ்டி பை ஆகலாம், யூரோஎஸ்டி ஜிபிஎஸ்டி செல் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜி டேப் தான் இது. இங்க தெரிஞ்சுங்களா? 1 மணிக்கா? இப்போ இந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுவேன்? இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகிறத கண்டுபிடிச்சிட்டேன். 5 மினிட் போய் என்ட்ரி பார்ப்பேன். 15 எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லை. அதனால 5 மினிட்ல பார்க்குறேன். எதுவுமே கிடைக்கல. ஆனா இதே ஃப்ரைடே 5 மினிட்ல வந்து சூப்பரா யூரோ யூஎஸ்டி மாதிரியான என்ட்ரி தந்திருந்தான். ஓகேங்களா? நம்ம அதான் பிக்கப் பண்ணியிருந்தோமே. ஜிபிபி தரல. சேம் செட்டப் தான், 2 பேருமே ஒரே செட்டப் தான். ஆனா யூரோ யூஎஸ்டி நல்லா இருந்தது. பாருங்க, யூரோ யூஎஸ்டி அதே செட்டப். இங்க ஜிபிபி எப்படி இருக்கு அதே மாதிரியே இருக்கும் பாருங்க பாக்குறதுக்கு. இங்க எப்படி பெரிய கேண்டில் அந்த எஃப்சில தொட்டு கீழே விழுதா. நான் ஐஓ எப்படி வரும் தான் பார்த்தேன். ஆனா அது தரல. இங்க வந்து யூரோ கீழே விழ ஆரம்பிச்சது. யூரோ மட்டும் பக்காவா இருந்தது. ஐஓஎஃப்டி எடுத்துட்டு ஃபுல்லா கீழே வந்தது. அது விழுந்தது தான் உங்களுக்கு லாஸ்டா இன்னைக்கு தான் அப்டேட் பண்ணேன். யூரோ யூஎஸ்டி லண்டன் செஷன் நல்லா கீழே வந்தது. கிளிக் டு சைட் ஆச்சுன்னு கொடுத்தா பிஃபோர் சார்ஜ் போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதான் பிஃபோர் சார்ஜ். பட் ஜிபிபி ஜஸ்ட் ஒரு ஃபால், அவ்வளவுதான். எதுவுமே பண்ணல. உங்களுக்கு இங்க வரும்போது 240 ஃபாலுக்கு அப்புறம் பைலாம் விட்டுருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அப்படியே மார்க்கெட் முடிஞ்சது. நல்லா அரைச்சிட்டாங்க மார்க்கெட்டை போட்டு. எதுவுமே கிடையாது. அகைன் ஒரு 1 ஹவர் வாங்க. நியூயார்க் போறத விட ஒரு 1 ஹவர் வந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கன்சல்டேஷனா தெரியும் மார்க்கெட். நடந்து ஃபுல்லா கன்சல்டேஷனா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6:30 கேண்டில் இங்க இருக்கா? நம்ம 6:30 உள்ள போவோம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம செல் பார்க்கறது வேஸ்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீமியம் இல்லவே இல்லை. இங்க அந்த 6:30 இதோ இங்க வந்து 0.5 இருக்குல்ல. இந்த 0.5க்கு மேலதான் இனிமேல் நம்ம செல் பார்க்கணும். அப்போ அந்த 0.5க்கு மேலனா ஆல்ரெடி ஒரு எஃப்இஜி இருக்கு.
இங்க ஒரு ஓபி இருக்கு, அவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அங்க போனா நம்ம செல்லே பார்க்கலாம், அது வரைக்கும் நம்ம பை தான் பார்க்கலாம். கவுண்டர் ட்ரெண்ட், பட் ட்ரேட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கி. ஓகே, ஸ்டில் இந்த கிரீன் கலர் லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் டே ஓபியில தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்றேன். இந்த 0.5 எடுத்துறேன் நான் இன்னும் கொஞ்சம் மேலே தான் போகணும்னு நமக்கு கிளியரா தெரியுது. 6:30 இங்க இருக்கு பாருங்க, இந்த 6:30 இந்த செல் ஆகுது இல்ல, இந்த செல்லுலாம் வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டவுட். இந்த செல் ரிஸ்கி. ஏன் ரிஸ்கின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் 0.5 ஓவராலா போல. அப்போ இது எப்படிதான் ட்ரேட் எடுக்கிறது? சிம்பிளா எடுக்கலாம். இந்த லாஸ்ட் லெக் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹை, இந்த ஹைல இருந்து இந்த லோக்குள்ள தான் மார்க்கெட் சுத்திட்டு இருந்தது. ஓகேங்களா, இப்போ லார்ஜஸ்ட் லோ இதுதான். இது 0.5, இது டிடிஓ லைன். இங்க உங்களுக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு, இது சாரி இது ஓபியா இருக்கு. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அகைன் மார்க்கெட் டேப் ஆயிட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ட்ரை பண்ணுது. ஏன் அந்த லைன் போட்டிருக்கேன்னா ப்ரீவியஸ் டே லோ இது, தேர்ஸ்டே சாரி வெனஸ்டேவோட லோ, அதை வந்து ரீச் ஆகணும்னு போட்டிருக்கேன். இதுதான் ட்ரேட் பிளானே அந்த இடத்துல, வேற எதுவும் பிளானே கிடையாது. ஓகேங்களா, அங்க அகைன் இங்க ஒரு 6:30 கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுனா பார்த்துக்கலாம் 5 மினிட்ல. இதான் சொன்னேன் நான். இந்த கிரீன் எடுத்துடுறேன், ரொம்ப நிறைய இருக்கு. இது டிடிஓ இது டிடிஓ தான் என்ட்ரி இருக்கு. சரிங்களா, மேலதான் இருக்கு, அதே எடுத்துடுறேன். இது 0.5 லைன், இது ப்ரீவியஸ் டே லைன், இது நம்ம என்ட்ரி பாயிண்டான ஓபி. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரி சாரி நம்ம என்ட்ரி வந்து 292 இந்த இடத்துல போன்னு வச்சுக்கோங்களேன். அக்ரெசிவா எடுத்தா, ஆனா நான் வந்து அக்ரெசிவா எடுக்காம நான் சொல்றேன் கன்சர்வேட்டிவா எடுங்கன்றேன். அப்போ உங்களுக்கு ஐஓஎஃப்டி இருக்குல்ல, இங்க எடுக்கலாமே நீங்க. ஆனா ஐஓஎஃப்டி ஒரு ஸ்ட்ரக்சர் மாறாம டக்குன்னு என்ட்ரி கிடைக்கும். 210 ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் ஆனா மட்டும் தான் அது எடுங்கன்னு சொல்லிருக்கேன் ஐஓஎஃப்டி. இங்க என்ன ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒன் டே ஓபில் தான் இருக்கோம். ஸோ அதுல இருந்து ப்ரீவியஸ் டே இந்த லோ வரைக்கும் தான் நம்ம என்ட்ரி. ஒரு 2.69 ஆறு. உங்களுக்கு PO3 எடுத்தது தான், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அகைன் எம்எஸ்எஸ் கொடுத்து உள்ள போயிட்டு அந்த ஓபி தொட்டு மார்க்கெட் கீழே வர வழியில ஒரு ஐஓஎஃப்டி திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன். அது எதுதான் ஓபி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் மார்க் பண்ணி வச்சிருந்தா 15 மினிட் ஓபி. அது 5 மினிட் கிடையாது, 15 மினிட் அது ஓபி. ஓகேங்களா, தொட்டது 6:30 மணி, பட் ரீஎன்ட்ரி கிடைச்சது எக்ஸாக்டா ஒரு 7 மணிக்கு. தெரியுதுங்களா, 1 2 3 7 மணிக்கு நம்ம ஸ்ட்ரிக்டா வெளியே வந்துட்டோம் போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரைடேஸ்ல உஷாரா இருக்கும் மார்க்கெட்ல. அதுக்கு அடுத்தது பையா அடிக்கிறானுங்க. சீரியஸா அது எதுக்குன்னே தெரியல. ஃபுல்லா மார்க்கெட் பை அடிச்சது, அடிச்சு மொத்தமா இங்க இருக்க எல்லாத்தையுமே எடுத்தது. கிளியர் ஆச்சு, இங்க இருக்க ஃபுல்லாவே கிளியர் ஆச்சு. எல்லாமே கிளியர் ஆயிட்டு நல்லா மேலே போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு ஃபால் நைட்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரேண்டமா ஃப்ரைடேஸ்ல எப்பனா வெறித்தனமா மார்க்கெட் நடக்கிறது தான். இதெல்லாம் அவாய்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க, இந்த வீக் ஃபுல்லா எப்படி இருந்தது, இவ்வளவுதான். இந்த வீக் ஃபுல்லாவே கன்சல்டேஷன் தான் மார்க்கெட். ஒரு டியூஸ்டேஸ்ல மார்னிங்ல இருந்து ஃபுல்லா கன்சல்டேஷன்ல தான் இருக்கு. இப்போ நம்ம இங்க ட்ரேடே பண்ண முடியாது. இப்போ இவ்வளவு ட்ரேட் பண்ணதே பெரிய விஷயம். ஓகேங்களா, மண்டே ஒரு பை பார்த்தோம், டியூஸ்டே ஒரு செல் பார்த்தோம் அக்ரெசிவா, வெனஸ்டே கொஞ்சம் கன்ஃபர்மேஷனால பார்த்தோம், தேர்ஸ்டேஸ் எதுவுமே கிடைக்கல, ஃப்ரைடே ஒரு குட்டி செல்லு பார்த்தோம். இங்க இவ்வளவுதான். இதுக்கே நம்ம என்ட்ரிஸ் போட்டிருக்கோம் தான். எப்படி பார்த்தாலும் எல்லா என்ட்ரிஸுமே ஒரு 1:2.5 ஆவரேஜா கிடைச்சதா. 1:2 2 என்ட்ரி எடுங்க, வேலை முடிஞ்சது. கிளியரான 2 என்ட்ரி எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிடலாம். இவ்வளவுதான் ட்ரேட் பண்ணு. இங்க வந்து ரொம்ப முக்கியமா அந்த ட்ரேட் பண்ண எனக்கு நல்லா தெரியும். ப்ரீவியஸ் வீக் வீடியோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ் கிளாஸ் வரும்போது February 1st வீக்கோடைய மார்க்கெட் ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ரேட் பிளானும் உங்களுக்கு கிளியரா எடுத்துறேன் நான். ஓகேங்களா, வீடியோ அகைன் பாருங்க. இந்த வீக் வீடியோ பார்க்கலாம் கூட பரவாயில்ல, ப்ரீவியஸ் வீக் வீடியோவாவது பாருங்க. ட்ரேட் பிளான்னா சிம்பிள் தான். நம்ம ஐஆர்எல் அண்ட் இஆர்எல் செக் பண்ணிப்போம். டெக்னிக்கல் சொல்றேன், ஃபண்டமெண்டல் நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துடணும். டெக்னிக்கலா ஐஆர்எல் அண்ட் இஆர்எல் செக் பண்ணுவோம். டே டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர்ல வந்து ஐஆர்எல் இருக்கா, சாரி டே டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல் செக் பண்ணிட்டு அப்பயே மார்க்கெட்டை பாத்துருங்க. மார்க்கெட் இப்போ ஐஆர்எல் நிக்குதா இல்ல இஆர்எல் நிக்குதா, அங்கதான் இருக்கு. நான் அந்த இடத்துல ஜோன்ல இருக்குன்னா கன்சல்டேஷன்ல இருக்கும். சரிங்களா, இப்போ இங்க உங்களுக்கு என்ன ப்ரூஃப் ஆயிடுச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. டே டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன், மார்க்கெட் எங்க இருக்கு, நான் டெலிட் பண்றேன். சிம்பிளா பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல தான் நின்று இருக்கு.
ஒரு ஐஆர்எல் இருக்கு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். பட் நம்ம நல்ல கிளாஸை ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃபோட சொல்லுவோம் தான் சைலண்டா இருந்தேன். இது எப்படி நான் வந்து சொல்றேன்னா, வெறும் டெக்னிக்கலை மட்டும் வச்சு சொல்ல, ஃபண்டமெண்டலையும் பார்த்தவங்க எதிரில் அங்கேயும் டேட்டாஸ் வந்து டாமினண்டா இல்லை யூஎஸ்டிக்கு. நல்லா டாமினேட் பண்ண வேண்டியதே எஃப்எம்சி டேட்டா தான். அந்த எஃப்எம்சி டேட்டாவை டிசம்பர் மாசம் போன வாட்டி மீட்டிங்லேயே சொல்லிட்டா நியூட்ரலா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரம்ப் இப்பதான் வந்திருக்காரு, அவரோட அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருக்கு. டாக்ஸ் டேரிஃப் இருக்கும்னு சொல்றாரு, டாக்ஸ் டேரிஃப் இல்லைன்னு சொல்றாரு. இப்பதான் ரீசெண்டா கனடா மேல 25%, மெக்சிகோ 25%, 10% அடிஷனலா சைனா மேல இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் பிரிக்ஸ் நேஷன்ஸ் ஒன்னொன்னா வரும். ஸோ இனிமேல் வேணா ஒரு கிளாரிட்டி மார்க்கெட்டுக்கு கிடைக்கலாம். அப்புறம் குவார்டர்லி தேதி நம்ம பார்த்திருப்போம். நார்மலா ஒரு Q1, Q2, Q3, Q4 பார்க்கும்போது Q1 ஆஃப் த மார்க்கெட்ல ஜான்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஃபெப் மார்ச் தான் ஓரளவுக்கு மொமெண்டம் தருமே. அந்த ஏப்ரல்ல இருந்து ஒரு அக்டோபர் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற காசு தான் ஃபாரெக்ஸ்ல நல்லா அதிகமா மொமெண்டம் தரக்கூடிய இடமே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு மொமெண்டம் தந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தரது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் இங்க ஒண்ணு கூட 1 மினிட் 3 மினிட்லாம் போய் காமிக்கல. சரிங்களா? எல்லாமே வந்து உங்க ஹையர் டைம் 4 ஹவர் 1 ஹவர்ல பார்த்துட்டு 50 மினிட்ல நான் வந்து பார்க்கறது அதிகபட்சம் ஏஎம்டி டிடிஓ மார்க் பண்றேன்னா எம்எஸ்எஸ் பார்த்து நான் என்ட்ரி எக்ஸிகூஷனுக்கு தான் 50 மினிட்டே வரேன். மிச்சம் எதுக்கு மேல 50 மினிட்ல வந்து பார்க்கறதே கிடையாது. எல்லாமே 4 ஹவர் 1 ஹவர்ல தான் முடிச்சிடுறேன். ஒன் டேலயும் மார்க்கெட் உங்களுக்கு ஐஆர்ல ரீச் ஆகிற இடத்துல இயர்ல ரீச் ஆன இடத்துல இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிடுறேன். இப்ப நீங்க வேணா பாருங்க, இங்க இருந்து ஃபாலோ ஆகுது, நல்லா ஃபாஸ்டா தான் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இதான் மார்க்கெட் நேச்சரு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது அகைன் போட்டு பாருங்க. உங்க டவுட்ஸ் இருந்தா டிஸ்கார்ட்ல ஷேர் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.